அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நான் கரூர் அஸ்வமணி மேகலை. இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 7.5 சனி நடக்குது இல்லையா, இந்த 7.5 சனியினுடைய பலன்கள் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சரி, பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, இந்த 7.5 சனி மீன ராசிக்கு பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது விரயத்தில். அப்போது இந்த ராசிக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது சனி வக்கரத்துலேயும் போயிட்டுருக்காரு. ஆனால் வக்கரத்தில் போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் ஸ்லோவாக இருக்கும். ஆனாலும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த இந்த 2.5 வருட காலங்கள் பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் சம்மந்தமாக. ஏன்னா உத்திரட்டாதியை பொதுவாகவே காமதேனுடைய நட்சத்திரம். அது மட்டும் இல்லை, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை வேம்புக்கு சொல்லுவாங்க, விவசாயத்துக்கு முக்கியமான ஒரு நட்சத்திரமாக சொல்லுவாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த விவசாயம் பண்ணக்கூடியவங்களும் சரி, நாங்கள் போட்ட முதலீட்டுக்கு மேலே வெள்ளாமை இல்லை, பத்தாததுக்கு ஆடு மாடுகள் விருத்தி ஆகலை, செஞ்ச வெள்ளாமைக்கு தகுந்த லாபங்கள் கிடைக்கல, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய அம்சமெல்லாம் நிறையா உண்டு. அப்போ செலவுகள் அதிகமாகுது. நம்ம வீடு இடம் சம்மந்தமானது, வீடு கட்டுற சம்மந்தமானது, வண்டி வாகனங்கள் தேவையில்லாமல் ரிப்பேர் ஆகி வண்டி வாகனங்கள் மாற்றினது, இல்லை வண்டி வாகனங்கள் ரெடி பண்ணி ஸ்பேர்லாம் மாற்றினது, வீடு ஆல்ட்ரேஷன் செஞ்சது, இந்த மாதிரி நிலவளங்கள் சம்மந்தப்பட்டது, ஆடு மாடுகள் சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, பெரியவங்கள்லாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவு செஞ்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டு. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற விஷயம், சனியினுடைய தாக்கங்கள் 7.5 தாக்கம் மட்டும்தானா அப்படின்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்து ராகு ஜென்மத்துக்கு வந்துச்சு பாருங்கள், ராசி மேலே ராகு வந்துச்சு பாருங்கள் இந்த ஒரு வருஷ காலம். அப்போது அதிகமான அதிகமான தாக்கங்கள் மீனராசிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது சனி ஒரு பக்கம் விரயத்தை கொடுத்துக்கிட்டு, கஷ்டத்தை கொடுத்துட்டு, துன்பத்தை கொடுத்துட்டு, டார்ச்சரை கொடுத்துட்டு, எல்லாத்துலேயும் ஒரு தடங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட, இன்னும் மகர ராசிக்கே இன்னும் விடுபடலை. தனஸ்தானத்தில் போய் உட்காந்துக்கிட்டு தனஸ்தானத்துலேயே ஏகப்பட்ட தடங்கல்கள்ங்கிறது, விரயங்கள்ங்கிறது, செலவுகள்ங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் மீன ராசிக்கு ஆல்ரெடி மகர ராசிக்கே பண்ணிட்டு தான் இருக்காரு. திருவோண நட்சத்திரத்துக்கெலாம் ரொம்ப அதனுடைய தாக்கம் ரொம்ப இருக்குது. அப்போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, மீனத்தில் வந்த ராகு எதுக்கு ப்ரெஷர் ஆகுது, ஏன் டென்ஷன் ஆகுது, போகிற காரியங்கள் வெளியில் எதுக்கு சுற்றுறோம், ஏன் செலவாகுது, எதுக்கு மருத்துவ செலவாகுதுன்னு தெரியாத அளவுக்கு சனி ஒரு பக்கம் வச்சு செஞ்சதுன்னா, ராகு ஒரு பக்கம் நம்மளை சுத்தலில் விட்டுருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விதி. இப்போ ஆல்ரெடி மீன ராசியில் ஏதாவது ஒரு பாவ கிரகங்கள் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏற்கனவே ஒரு ராகு இருக்கார், ஏற்கனவே சந்திரன் அந்த இடத்துல போகும்போது அந்த இடத்துல மீன ராசியில் சனி இருக்கார், செவ்வாயெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த 7.5 வந்ததும் சரி, ராகு வந்ததும் சரி, நிறைய ப்ராப்ளங்களை சந்திக்கிற ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. பார்ட்னர்ஷிப்கிட்ட, செய்கிற தொழிலில், வண்டி வாகனங்களில், குடுக்கல் வாங்கலில் எல்லாம் பிளாப்பான தன்மையெல்லாம் உண்டு. அப்போது இது இயற்கையிலேயே ஒரு சனி வரும்போதே 70% ஒரு மனுஷனை தடை பண்ணுது, கஷ்டத்தை கொடுக்குது, விரயத்தை கொடுக்குது. அப்படின்னா ராகுவும் ஜென்மத்துக்கு வரும்பொழுது இன்னும் புரியாத ஒரு உயிராக இருந்ததெல்லாம் மீனராசிக்கு அதிகமாகவே உண்டு. இப்போது அப்படியே அடுத்து ரேவதி இருக்குதே, ரேவதிக்கு என்னங்க நடந்தது அப்படின்னா, ரேவதிக்கு நம்ம வீடில் பக்கத்து வீட்டில் நடந்த பிரச்சனை, லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பாண்டு பத்திரங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் சம்மந்தமான பிரச்சனை, இது எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் அந்தளவுக்கு அவங்க கோயில் குளங்கள்ங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்திருப்பாங்க ரேவதி நட்சத்திரம். அப்போது இவங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் சரி, அதாவது உத்திரட்டாதிக்கும் சரி, ரேவதிக்கும் சரி, இந்த அளவுக்கு ஒரு விரயங்கள் அப்படிங்கிறது எப்போ தாங்க குறையும் அப்படிங்கும்போது, இப்போ சனி வக்கரமாகும்போது ஓரளவு அது இன்னும் அந்த ராசியில் குரு சுபகிரகங்கள், ஒரு சுக்கிரன் இருக்கார், ஒரு குரு இருக்காருங்கும்போது இதனுடைய தாக்கங்கள்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஆல்ரெடி அந்த தாக்கங்கள்ங்கிற ஒரு விஷயம் குறைஞ்சிருக்கும். ஆனால் இது இல்லாமல் பாவகிரகங்கள் இருக்கும்போது இந்த தாக்கங்கள் இன்னும் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ சனி வக்கரத்தில் இருக்கார். இந்த சனி வக்கரகதி அப்படிங்கிற ஒரு நிலை கொஞ்சம் மூச்சு விடுற அளவுக்கு இருந்திருக்கும். சரி, இப்போ ஒரு மூச்சு விடுற அளவுக்கு சனி இருக்குது அப்படின்னா, டோட்டலாக எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, விரயத்தை விட்டு ஜென்மத்துக்கு போவார்.
அந்த விரயத்தை விட்டு பயிற்சி ஆனார் அப்படின்னாலே பொதுவாகவே மீனராசி லாபாதிபதி சனி, விரையாதிபதி சனி, சனியினுடைய நட்சத்திரம் இந்த லக்னத்தில் இருக்குது, ராசியில் இருக்குது. அப்போது லாபத்தை கொடுக்குற அளவுக்கு தான் விரயத்தையும் கொடுப்பார். அப்போ லாபத்தை கொடுக்காம விரயத்தை கொடுக்க மாட்டாருங்க. இப்போ நீங்கள் மாமூலாக நான் ஒரு 4 லட்ச ரூபா எனக்கு வருஷம் செலவாகிற தேவையில்லாத, அதாவது ஒரு ஃபீஸு சம்மந்தப்பட்டதெல்லாம் செலவாகக்கூடிய அமைப்பில் இப்போ எனக்கு 14 லட்ச ரூபா செலவாகுதுங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்போ 14 லட்சம் செலவுனா மிச்ச 10 லட்சம் உங்களுக்கு வருமானம் வந்திருக்குதுன்னு தானே அர்த்தம். வருமானம் இல்லை, கடனாக கூட வந்துருக்கும். அப்போது இதனால் நாங்கள் ஒரு லேண்டு பிரச்சனை இருக்குது, லேண்டு விற்க மாட்டேங்குது, ஒரு மாடு கன்று விற்கிறது, வண்டி தேவையில்லாமல் இருந்த வண்டியை கொடுத்துட்டு நாங்கள் வேறு வண்டி வாங்குறது, வண்டியை விற்றுட்டோங்கிறது, இல்லை வண்டியை வச்சு லோன் வாங்கணுங்கிறது, இடத்த மாற்றணுங்கிறது, வீட்டை மாற்றணுங்கிறது, இதெல்லாமே நடந்திருக்கும். அப்போது இப்போ குருவெல்லாம் மீனத்தில் இருந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ போகக்கூடிய சனி தொழிலையே மாற்றுவார், இதெல்லாம் நடக்கும். அப்போது பங்குனி 16 அப்படிங்கும்போது கும்பத்தை விட்டு சனி ஜென்மத்துக்கே வருது, மீனராசிக்கே வருது. அப்போ வரும்பொழுது உங்களுக்கு விரயம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அப்போ ராகு ராசியிலே 2025 இருக்கிற மீன ராசியில் இருக்கிற ராகு விரயஸ்தானத்துக்கு வருவார். அப்போது நீங்கள் இதுக்கு பரிகாரமாக நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இது 12ஆம் இடம் மீனம்ங்கிறது கால் பாதம்பாங்க, அதாவது தூர தேசம்பாங்க 12ஆம் இடத்த. இன்னும் சொல்லப்போனால் சமுத்திரம்பாங்க, ஆழ்கடல். அப்போ தென்கோடி இருக்கக்கூடிய கடைக்கோடி தனுஷ்கோடி சொல்கிற இடம்தான் மீனராசி. ராமேஸ்வரம், காசி ராமேஸ்வரத்தை சொல்கிற இடம்தான் மீனராசி. அப்போது புனித தீர்த்த யாத்திரைங்கிறது, அதுக்காக சனி பகவான் ஜென்மச்சனி வருது, வயர்ச்சனி வருது, நாங்கள் 7:30க்கு சனி பகவான் கோயிலுக்கு போகிறோம், குச்சனூர் போகிறோங்கிறத விட ராகுவும் சம்மந்தப்படுறாரு, அது குருவுடைய வீடு அப்படிங்கிறத மனசில் வச்சு, அங்கே சந்திரனும் இருக்கிறாருங்கிறத மனசில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூர்வ புண்ணியாதிபதி இல்லையா, அப்போது நீங்கள் கடலில் போய் தலைமுழுகிறதுங்கிறது, நீங்கள் திதி கொடுக்கறது பிண்டம் கொடுக்கறதுங்கிறத விட சமுத்திரத்தில் நீராடுறது, அல்லது புண்ணிய நதிகள், ஆறு நதி கடல் ஓடுற இடத்துல, இப்போ ஆத்தோரத்தில் இருக்கிற செல்லாண்டியம்மன் கோயில், ஆத்தோரத்தில் இருக்கிற குலதெய்வ கோயில் அப்படின்னா போய் ஆற்றுல குளிச்சுட்டு, ஏன்னா இந்த சனியினுடைய ஊதா கலர் நீல கதிர்வீச்சும் ராகுவினுடைய நெகட்டிவ் தாட்ஸும் ஃபுல்லாக உங்கள் ராசியில் இறங்கும். அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம், இவ்வளோ தடங்கள், இவ்வளோ பிரச்சனை. அப்போது இது தீரணும்னா கரண்ட்டு தண்ணியில் வேகமாக பாயுமாங்க, பாம்புக்கு நீரில் பலம் ஜாஸ்திம்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீரில் நீங்கள் போய் உங்களை தண்ணியில் நல்லா சாந்தப்படுத்தி நல்ல ஒரு 1/2 hour நல்ல தண்ணிக்குள்ளே உட்காந்து நீராடி, அந்த ஆத்தோரத்தில் இருக்கிறதோ ராமேஸ்வரத்தையோ காசிலையோ கடலில் நீராடி அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணி அபிஷேக ஆராதனைகள் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த நெகட்டிவ் தாட்ஸுங்கிறதும் விரயத்தினுடைய தாக்கமும் குறையுங்கிறது. இன்னொரு விஷயம், நம்ம மனித உடலில் கிரகங்கள் ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய பாகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 12ஆம் பாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா பாதங்கள். அப்போ முழங்காலுக்கு கீழே அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த நெகக்கண்களே ஆகட்டும், குதிங்கால்களே ஆகட்டும், நம்ம காலில் இந்த பகுதிகளாகட்டும், இதெல்லாமே பார்த்திங்கன்னா டஸ்ட் இல்லாமல், வெடிப்பு இல்லாமல், அரிப்பு இல்லாமல், நெகக்கண்களெல்லாம் குப்பை இல்லாமல், நெகை வெட்டாமல், நெகை சொத்தையாகி இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது சனி ராகுவினுடைய கோட்பாடு அதிகமாக கஷ்டங்களை கொடுக்கும். அப்போ நீங்கள் பாதங்களை நல்லா சுத்தம் பண்ணி, வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி, அதுக்கு காலையில் எண்ணெய் நல்லா காலுக்கெல்லாம் எண்ணெய் தடவி, அல்லது பெண்களாக இருந்தால் மஞ்சள் தேய்ச்சி அழகாக பாதங்களை சுத்தப்படுத்திக்கிறது நல்லது. இன்னும் ஒரு சிலருக்கு அங்கே சுக்கிரன் குருவெல்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யாருக்காவது ஒரு சின்ன குழந்தைகளுக்கு கொலுசு வாங்கி, பாத கொலுசு வாங்கி தானம் கொடுக்கறது. இன்னும் கொஞ்சம் போனோம் அப்படின்னம்னா, ஒரு வயசானவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கி, செருப்பு இல்லாதவர்கள் செருப்பு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் இதற்கு பரிகாரமாக வருங்கிறது 7:30 சனியினுடைய தாக்கம். இப்போ இந்த விரய சனி பங்குனி 16 பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் 2025க்கு மேலே பார்த்திங்கன்னா ராகுவும் பயிற்சி ஆயிடுவார். இவங்க 2 பேரும் பயிற்சி ஆகிட்டாங்க அப்படின்னா, ராகுவுக்கு கும்பத்தில் பாதி வீடு சொன்னாங்க. கும்பராசி ராகுக்கு பாதி, சனிக்கு பாதி தான். மகரம் மட்டுமே சனியினுடைய வீடு, கும்பம் ராகுக்கு பாதி இருக்குது. அதனால தான் சதய நட்சத்திரம் நமக்கு குதிரையை கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த உபஜயஸ்தானத்துக்கு முக்கியமான சொந்தக்காரன் யாருன்னா, பாதி சொந்தம் அப்படிங்கும்போது ராகு பகவானுக்கு உண்டு. அப்போ ராகு அந்த சொந்த வீட்டுக்கு வரும்போது அவர் எதெல்லாம் நீங்கள் நட்டோன்னீங்களோ, எந்தெந்த வண்டி வாகனங்கள்லாம் ஓடலைன்னீங்களோ, டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், இந்த வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, லேபர்லாம் வச்சு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறதாகட்டும், மாடுகள் கன்றுகள் எல்லாம் பெருகலைங்கிறதாகட்டும்,
ஆடு மாடுகள் விருத்தி ஆகலை, அது வந்து டெவலப் ஆகலை அப்படின்னாலும் சொல்லி, வெள்ளாமைகள் வந்து சரியாக வரல அப்படின்னவங்க, எதுலையெல்லாம் நீங்கள் நட்டப்பட்டீங்களோ, எந்த பூமியெல்லாம் விற்கலை அப்படின்னு கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் அபரிமிதமான லாபம் கொடுக்கறதுக்கு ராகு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு செயல்படும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் புண்ணிய யாத்திரைகள், தூர தேசத்தில் இருக்க புண்ணிய ஸ்தலங்களில் ஜல நீர் ஆடுறது, ஜலத்தில் குளிச்சுட்டு நீங்கள் இறைவனை வழிபாடு பண்ணிட்டு வர்றது, அதோடு உங்கள் விரயமும் கஷ்டமும் தீருங்கிறது மீன ராசிக்கு உண்டான பலன்.